மற்றொரு எரிபொருள் கப்பல் நாட்டுக்கு வருகை, களஞ்சியப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பம். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு மத்தியில் ஆர்டர் செய்யப்பட்ட மற்றொரு எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டுக்கு சொந்தமான சீ ஃப்ரண்டியர் எனும் எரிபொருள் கப்பலை இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அந்த கப்பலில் 17,000 மெட்ரிக் டன் 90 ஒக்டேன் பெட்ரோல், 18,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 2,800 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் ஆகிய எரிபொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு 15 லிட்டர் பெட்ரோல் போதாது, இன்று சபையில் கொந்தளித்த அர்ச்சுனா எம்பி. யாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு தனக்கு 15 லிட்டர் பெட்ரோல் மட்டுமே கிடைக்கிறது. இந்த அளவை வைத்துக் கொண்டு நான் கொழும்பு வருவதென்றால் முதலில் அனுராதபுரம் வரை வந்து அங்கு தூங்க வேண்டும். பின்னர் அடுத்த வாரத்திற்கான QR ஒதுக்கீடு கிடைக்கும் வரை காத்திருந்து அதனை பெற்றுக்கொண்டே கொழும்பு வந்து சேர முடியும். இங்கிருந்து மீண்டும் யாழ்ப்பாணம் செல்வதற்கு இன்னும் 2 வாரங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். අපිට දැන් ඉන්ධන දීලා තියෙන්නේ ලීටර් 15යි ගරු කතානායකතුමා ජෙෆ්නා ඉඳන් කොළඹට එන්න. මං එන සතියක් ඇවිල්ලා අනුරාධපුර නිදාගෙන ඊළඟ සතියෙන් QR කෝඩ් එක අරගෙන කොළඹට ඇවිල්ලා සතියක් ඉඳලා නිදාගෙන යන්න වෙනවා යාපනයට තව සති දෙකකින්. நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டத்துடன் அனைவரும் இணங்கி செயற்பட வேண்டும். அச்சமடைய அல்லது பதட்டப்படைய வேண்டிய தேவையில்லை. இன்று இரவு இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போரின் காரணமாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளது. நீண்டகால ரெண்டர்கள் வழங்கப்பட்ட போதிலும் 90,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கொண்ட 2 சரக்குகள் தாமதமாகியுள்ளது. இந்த தாமதங்கள் விநியோகத்தை பாதிக்கக்கூடும். ஒரே ஒரு சரக்கு அனுப்புதல் ஏற்படும் தாமதம் கூட எரிபொருள் விநியோக வலையமைப்பை பாதித்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளை எட்டுவதை தடுத்துவிடும். ஆகவே அந்த பொறுப்பை சரிவர செய்ய வேண்டும் என ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வகையும் අපි රටක ආර්ථිකයක් හදන්න ඕනකම තිබෙනවා. ඕනෑම කම්පනයකදී වරුතු දෙන ආර්ථිකයක් සාමාන්‍ය ජනතාවගේ ජන ජීවිතය විශාල ලෙස අඩාල නොවන ආර්ථිකයක් අපි හදන්න. අප දන්නවා අපිට ආකාර දෙකකින් මේ ආර්ථික කැළඹෙවිලි. அரச விடுமுறைக்கு புதன்கிழமை தெரிவு செய்யப்பட்டது ஏன்? அமைச்சரவை பேச்சாளர் விளக்கம். அரசாங்க சேவைகளின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்காகவே புதன்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தியுள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் விடுமுறை வரும்போது அலுவலக பணிகள் தொடர்ந்தும் பல நாட்களுக்கு பாதிக்கப்படுகின்றன. எனவே விடுமுறையை புதன்கிழமைக்கு மாற்றுவதன் மூலம் நீண்டகால தடங்கலின்றி அரசாங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். அரசாங்க அலுவலகங்களை முற்றாக மூடாமல் பொது சேவைகளை பராமரிப்பதற்கும் வாரம் முழுவதும் அத்தியாவசிய பணிகள் இயங்குவதை உறுதி செய்வதற்கும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி, 3 மாணவர்கள் விசாரணை கலைப்பு. இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இலங்கை தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேரை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பிட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களிடம் வாக்குமூலம் சேகரிப்பதற்காக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் பல்கலைக்கழக பதிவாளர் எழுத்து மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்பட்டிருந்த இலங்கை தேசிய கொடியை மாணவர்கள் சிலர் கீழே இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாராந்த எரிபொருள் QR ஒதுக்கீடு சனிக்கிழமை இரவுடன் நிறைவு. வெளியான அவசர அறிவிப்பு. தற்போது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு எதிர்வரும் சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைவதுடன் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் புதுப்பிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகிருணா தெரிவித்துள்ளார். QR குறியீடு முறைமையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நாட்டின் எரிபொருள் நுகர்வை 20% குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிலவும் நீண்ட வரிசைகளை உடனடியாக கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த QR முறை அவசரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அத்துடன் மார்ச் மாதத்தில் கிடைக்கவுள்ள மற்றும் தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருளின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரம் வரை போதுமான எரிபொருள் உள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கோர விபத்து, அண்ணன் தங்கை உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை தொண்டிச்சந்தி பகுதியில் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான 2 உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த
ஃப்ரெட்லி 24 வயது மற்றும் அவரது சகோதரியான டிலக்ஸி 19 வயது ஆகிய இருவரே உயிரிழந்துள்ளனர். சகோதரி திருமணமாகி 2 மாதங்களிலேயே இந்த துயர சம்பவம் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. QR කෝඩ් එකවත් හරියට නිකුත් කරගන්නට බැහැ. ඒ අලුතෙන් ඒ තිබුණු වාහන විකුණපු අයට කොහොමද ඒ QR කෝඩ් එක ගන්නේ? අද පාරිභෝගික ජනතාව අසරණ වෙලා දසදහස් ගණනකට ලක්ෂ ගණනකට QR කේතේ නැහැ. ඒක ගැන ප්‍රශ්න අහුවම ඒවට උත්තරත් නැහැ. ඒවට උත්තර දෙන්නෙත් නැහැ. ඒව පිළිබඳව ප්‍රශ්න අහන්න දෙන්නෙත් නැහැ මූලාසනයේ කතානායකතුමා. ඔන්න මේ වගේ අවදානම් තත්ත්වයක මේ පාර්ලිමේන්තුව ක්‍රියාත්මක වෙන ආකාරය. ஊழல் சம்பந்தமான பிரச்சனைக்கு பிரியோடு போயிருந்த இந்த பிரச்சனைக்குரிய இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு உரையாற்ற தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த லஞ்ச மற்றும் ஊழல் பற்றிய புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் ஊதியம் தொடர்பாகவும் அவர்களுக்கு வழங்குகின்ற சேவைகள் தொடர்பானவும் இந்த விவாதத்திலே கலந்து கொள்ள எனக்கு சந்தர்ப்பம் தந்தவைக்கு நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கௌரவ உறுப்பினர் அவர்களே எமது நாட்டின் பொருளாதாரத்திலே பெரும் பகுதி நீண்ட காலமாக பரவியிருந்த ஒரு புற்றுநோய் போன்று இந்த ஊழல் நிறைந்திருந்ததை நாங்கள் யாவரும் அறிவோம். அதுவே எங்கும் வியாபித்திருந்த இந்த ஊழல் கலாச்சாரம் பல தசாப்தங்களாக இலங்கையில் ஊழல் என்பது தனியான சம்பவங்களாக இருக்கவில்லை. அது எமது குழந்தைகளின் எதிர்காலத்தையும் எமது குடிமக்களின் கௌரவத்தையும் சூறையாடிய ஒரு முறையான ஒரு சிஸ்டமேட்டிக் தோல்வியாகவே இருந்தது. எனவே இந்த ஊழல் எமது அரசாங்கம் பதவியேற்ற பின் எமது ஊழல் தரவரிசையிலே முன்னேற்றம் அடைந்து ஒரு சித்திரத்தை நமக்கு காட்டுகின்றன. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற ஒரு நிறுவனத்தால் 25ஆம் ஆண்டுக்கான ஊழல் மதிப்பெண் சுட்டெண்ணில் இலங்கை இறுதியாக ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியை காட்டத் தொடங்கியது. தற்போதைய தரவரிசை 181 நாடுகளில் 107வது இடத்திலே இருக்கின்றது. இந்த முன்னேற்றமானது 2024 121வது இடத்திலிருந்து 14 இடங்கள் முன்னேறிய ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகும். புள்ளி விவரம் எமது புள்ளி 32லிருந்து 30ஆக உயர்ந்திருந்தது. அதாவது இந்த முன்னேற்றம் நாம் அங்கீகரிக்கும் அதே வேளை இதில் நாம் இன்னும் திருப்தி அடைந்துவிடக்கூடாது. எனவே இந்த ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான அதிகாரிகளுக்கு அவர்கள் சுயாதீனமாக இயங்குவதற்கும் அவர்களுடைய இந்த தங்களது வேலைகளை செய்வதற்கும் அவர்களுக்குரிய ஊதியத்தையும் அவர்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற வசதிகளையும் ஒரு முறையாக அவர்களுக்கு வழங்கும் பொழுதுதான் அவர்கள் சுயாதீனமாக பணியாற்ற முடியும். இதனை எமது எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் மிகவும் வரவேற்று பேசியிருந்தார்கள். அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இந்த முன்னேற்றங்களானது எம்மை ஒரு ஆழமான குழியிலிருந்து நாங்கள் தற்பொழுதுதான் மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தரை மட்டும் இன்னும் தொலைவிலே தான் இருக்கின்றது. ஊழல் என்பது ஒரு தார்மீக தோல்வி மட்டுமல்ல, அது பொருளாதாரத்திலே ஒரு பேரழிவையும் வணிகம் செய்வதற்கான செலவையும் அதிகரித்து இறுதியில் அது மக்களுக்கான ஒரு துன்பத்திலேயே தான் முடிவடையும். எனவே அந்த அத்தியாவசிய சேவையை நிதியை திசை திருப்பும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வரியாக அது செயல்படுகின்றது.